உலகம் முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை ஓரிரு வரிகளில் விறுவிறுப்பாக விளக்கும் மின்னல் செய்திகளை காணலாம். முதலில் தேசிய மற்றும் மாநில அளவில் நடந்த முதன்மையான செய்திகளை காணலாம். தாயுமானவர் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு செய்யும் உயிர்காக்கும் கடமையாக இதை கருதுவதாக தெரிவித்துள்ளார். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம்தான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 21,70,454 பேர் பயனடைய இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தேர்தல் முறைகேடு, வாக்காளர் பட்டியல் மோசடியை தடுக்க என்ன விலை கொடுக்கவும் தயாராக இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசியலமைப்பு சட்டத்தை காக்கவே போராடுவதாக கூறினார். முன்னதாக வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விசாரணை நடத்த கோரி தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை போலீசார் கைது செய்தனர். நாடாளுமன்றத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 4வது வாரத்தின் முதல் நாளிலேயே எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளியால் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. வாக்கு திருட்டு குறித்து விவாதிக்க இரு அவைத் தலைவர்களும் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். Honorable members, मैं आपको बताना चाहूंगा कि 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்தே தொடங்கப் போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உடுமலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் எந்த தைரியத்தில் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் இருந்து பரப்புரையை தொடங்கினார் எனவும் கேள்வி எழுப்பினார். எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனால் நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. எடப்பாடி பழனிசாமி தரம் தாழ்ந்து ஒருமையில் பேசி வருவதாகவும், ஆனால் தனக்கு மக்கள் பணிகளே முக்கியம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு பிரேமலதா புகைப்படத்தை எல்.கே. சுதீஷ் வெளியிட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதா தனக்கு ரோல் மாடல் என குறிப்பிட்டுள்ள பிரேமலதா விஜயகாந்த் ஒரே எம்ஜிஆர், ஒரே கலைஞர், ஒரே ஜெயலலிதா தான் என்றும் விளக்கமளித்துள்ளார். ஒரு லைன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதனால் இன்னைக்கு அது சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கேக்காண்டி வேற ஒன்றுமே இதில் கிடையாது. இலங்கை கடற்படையை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க கோரி மீனவர்கள் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒன்றிய அரசு தூதரக ரீதியில் இலங்கை அரசுடன் பேசி மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். 2025ஆம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 எழுதுவதற்கு வரும் 16ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களில் திருத்தங்களை செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை செய்யலாம். தகுதி தேர்வு தாள் 1 நவம்பர் மாதம் 1ஆம் தேதியும், தகுதி தேர்வு தாள் 2 நவம்பர் மாதம் 2ஆம் தேதியும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்ப்ளைண்டே கொடுக்கலையே. ஆக தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கறத மத்திய அரசு என்ன செய்யும்? மத்திய அரசு ஏன் கிளாரிபிகேஷன்ல வரணும்? தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு ஏன் கிளாரிஃபை பண்ணணும்? நீங்க மத்திய அரசு கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்றதே தவறுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தேர்தல் ஆணையர்கள் அவருக்கு பதில சொல்லி கொண்டு தான் இருக்காங்க. அதனால தான் சொன்னாங்க கர்நாடகாவில் 2 இடத்துல ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னு மறுத்து இருக்கிறாங்க. தன்னிச்சையான அமைப்புன்னு நீங்க உறுதி செய்ய முடியுமா? தன்னிச்சையான அமைப்பா அது? தன்னிச்சையான அமைப்பா தேர்தல் ஆணையம்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு எனக்கு சொன்னில, நீ சொன்னில. 6 தேர்தலை சந்திச்ச நீ என் சின்னத்துக்கு எடுத்தவன் ஆல் இண்டியா பார்ட்டின்னு கொண்டு கொடுத்தில. கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு அவன் போட்டிட்டான. கடைசியாக இங்கே சுயேட்சை கொடுத்தில. என் சின்னத்துக்கு கீழே எதுக்கு எல்லாத்துக்கும் வச்ச? நீ அயோக்கி நாட கம்பெனி. நீ தன்னிச்சை அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, என் சின்னத்தை எடுத்தல. அப்போ இந்த சைக்கிள் சின்ன இந்த குக்கர்லாம் எப்படி வந்துச்சு? திருப்பி வந்துச்சு. போன தேர்தலில் இல்லாமல் வெவ்வேறு சின்னத்தில் நின்றவர்கள் திருப்பி அவங்க சின்னத்தில் இந்த தேர்தல் எப்படி நின்னாங்கன்னா உன்னோட கூட்டணி வச்சாங்க கொடுத்த.
டெல்லியில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் அனைத்து தெருநாய்களையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதற்காக ஒரு படையை உருவாக்க வேண்டுமானால் அதை விரைவில் உருவாக்க அறிவுறுத்தினர். நாய்க்கடி சம்பவங்கள் குறித்து புகார் அளிக்க உதவி எண் அறிவிக்க வேண்டும் என்றும், டெல்லி வீதிகளில் ஒரு தெருநாய் கூட இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் தடையாக இருப்பதையும் கண்டித்த நீதிபதிகள் அவர்களால் வெறிநாய்க்கடிக்கு இரையானவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பினர். திருவாரூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வடக்காந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதி மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இது நாளை மறுநாள் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இவை அடுத்த 2 நாட்களில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நடைபெற்று வந்த மண்டல பூஜை நேற்றோடு நிறைவு பெற்றது. நிறைவு விழாவையொட்டி மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனையொட்டி கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சுவாமி அவ்வளவு அழகா பார்த்தோம். நாங்க என்ன நினைச்சு வரோமோ கண்டிப்பா இந்த கோயில் வந்துட்டு போனா நிறைவு இருக்கும். நான் மனக்கவலையோட வந்தோம். சுவாமியை பார்த்ததுல இருந்து மன நிறைவோட போறோம். குஜராத்தில் சிங்கத்தை கண்டு இளைஞரும், இளைஞரை கண்டு சிங்கமும் தலைதெறிக்க ஓடிய காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. ஜுனாகத் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் சிமெண்ட் ஆலையிலிருந்து இளைஞர் ஒருவர் வெளியே வந்தபோது எதிர்புறம் சிங்கம் வருவதை கண்டதும் மீண்டும் ஆலைக்குள்ளே ஓடினார். மறுபுறம் இளைஞரை கண்டதும் அந்த சிங்கமும் வனப்பகுதியை நோக்கி ஓட்டம் பிடித்தது. இந்த வீடியோ இணையத்தில் பரவி பலரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.